அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். குடும்ப சனியால் சுப செலவு ஏற்படும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களே. மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி வகரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவர் மீது செவ்வாயின் பார்வை பதியுது. அது அவ்வளவு நல்லதுக்கு அல்ல. உடல்நிலையிலும் மனநிலையிலும் தெளிவில்லாத சூழ்நிலை உருவாகும். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய முடியாது. இடர்பாடுகளுக்கு நடுவில் முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் பற்றாக்குறை உண்டு. உறவினர்களுக்குள் பகை உருவாகும் நேரம் இது. கவனமாக செயல்பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் நல்ல பலன்களை வழங்கும். அடுத்தது மிதுனம் சுக்கிரன். ஆடி 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். அவர் 6ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஊர் மாற்றம், இடமாற்றம் உறுதியாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தியாக இருக்கும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீங்க. உடல் ஆரோக்கியம் சீராக, மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். எதிரிகளின் பலம் மேலோங்கி இருக்கும். இந்த நேரத்தில் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது தான் நல்லதுங்க. பிறருக்கு வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் வரலாம். வியாபாரம் மற்றும் தொழில் பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவங்களை சேர்த்து கொள்ளலாமா என்று சிந்தித்து கொண்டு இருப்பீங்க. இழுபறியாக இருந்த வழக்குகள்லாம் கொஞ்சம் தாமதமாக தான் செய்யுங்க. அடுத்தது கன்னி செவ்வாய். ஆடி 13ஆம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. எனவே உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய். அவர் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறது நல்ல நேரம்தான். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பலம் பெறுவதால் நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வரும். இழுபறியான காரியங்கள் இனிதே நடைபெறும். தொழிலில் ஏற்பட்ட மந்த நிலை மாறி சூடு பிடிக்கும். தாய் வழி ஆதரவு உண்டு. இடம் பூமி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை வழங்குவாங்க. இருப்பினும் விருப்ப ஓய்வு எடுத்துக்கொண்டு வெளியில் வரும் சிந்தனையை அதிகரிக்கும். கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து நீங்கள் இயங்க முற்படுவீங்க. கடகம் புதன். ஆடி 18ஆம் தேதி கடகராசிக்கு புதன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன். அவர் சப்தமஸ்தானத்தில் வரும்பொழுது வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் வரலாம். உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள்லாம் வெற்றி கிடைக்கும். ஊர் மாற்றம் அல்லது வீடு மாற்றம் பற்றி நீங்கள் சிந்தித்து கொண்டு இருப்பீங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவங்களுக்கு இப்பொழுது வேலையும் கிடைத்து உதிரி வருமானங்களும் பெருகும். தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் அகலும். புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால கல்விக்காக எடுத்த முயற்சியெலாம் கைகூடும். பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாகவோ அவங்க வெளிநாடு சென்று பணிபுரிவது தொடர்பாகவோ முயற்சி செஞ்சீங்கன்னா அதில் அனுகூலம் உண்டு. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நினச்சது நிறைவேறதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு போட்டிகளை எதிர்கொள்ளும் சூழ்நிலை உறுதியாகலாம். கலைஞர்களுக்கு அதிக முயற்சி செய்வதன் மூலம் பலன்கள்லாம் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகும். இந்த மாதம் ஆதியந்த பிரபு வழிபாடு ஆனந்தம் வழங்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் ஜூலை 18, 19, 29, 30, ஆகஸ்ட் 3, 4, 5, 11, 12. மகிழ்ச்சி தரும் வண்ணம் ரோஸ்.